அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அது சரி செய்கிறதுக்கு எதாவது பண்ணலாமா, ஏதாவது சரி செய்யணும் தான் சிலர் குற்றமே சொல்லுவாங்க. டீச்சர் வந்து நல்லா படிக்கலை, ஒரு பையனா நல்லா படிக்கலைன்னு தான் சொல்லுவாங்க, அவனை திட்டுவாங்க. நீ போதும்பா இவ்வளோ படித்தது போதும்னு சொன்னாங்கன்னா அவங்க டீச்சரே கிடையாது. ஒரு கடிதத்துக்குள்ள இத்தனை செய்தி சொல்ல முடியும். அவர் பற்றி பேச வரும் பொழுது ஜெயமோகன் மாதிரியான ஆட்கள்லாம் நான் அவரை விட மேலானவன்னு சொல்லுவான்னா அப்போ நம்ம கோவப்பட்டு போய் சொல்லணும். உனக்கு டேங்க வா 25 ரூபா புளிச்ச மாவுக்கு போய் சண்டை போட்டுவ நீ சொல்லலாமா? நீ சொல்லலாமா? காலகட்டத்துடைய முக்கியமான அரசியல் தலைவர் தான். எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் இல்லை. நான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லி சொன்னா அப்படிங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தான். அவருக்கு புத்தகம்னு ஒன்று உலகத்தில் இருக்குன்னு தெரியும், அதை சில பேர் எழுதுறாங்க, சில பேர் படிக்கிறாங்கன்னு தெரியும். தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிக்கு எழுத்தாளர்னு ஒருத்த உலகத்தில் இருக்கான்னு தெரியும்? எந்த அரசியல்வாதி ஏதாவது புத்தகத்தை புரட்டி பார்த்திருக்காரு? மூக்கா இருந்தார் கருணாநிதி, அதன் பிறகு இவர் தான் இருக்கார். என்னதான் இருந்தாலும் அரசியல்ல அறிவுஜீவிங்கிறது ஒரு தனி தகுதி தானே.